என்னம்மா பிரச்சனை? இந்த பொண்ணு வந்துருச்சுங்கம்மா. கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்துருச்சுங்க. வந்து அந்த ஆம்பளை எல்லாம் பேசுனாங்க. இப்படி இந்த பொண்ணு வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. ஏன் பையனை நம்பி வந்துருச்சுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேசி முடித்து லெட்ரு மூலிமா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. ஆடி முடிஞ்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் 2 குடும்பம் ஒத்து போயிட்டாங்க. ஆடி முடிஞ்சு போகிறதுங்கம்மா இவங்க வீட்டுக்கு. 2 குடும்பம் ஒத்து போயிட்டோம். அப்படியே என் பக்கமே வச்சுருந்தோங்கம்மா. இந்த பொண்ணு வந்துச்சுங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போ அவங்க அம்மா கூட வந்துச்சுங்கம்மா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியாது? இரு 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 எந்த வச்சுக்கோ, அவளைத்தான் நீ மாயே திறக்காத. உங்க ஆத்தாக்காரி வர சொல்லி உங்க ஆத்தா கூட ஓடி போயிரு. அப்படியே இருங்க இருங்க, பேசாம இருங்க பேசாம இருங்க. அதுக்கு முன்னாடிங்கம்மா இந்த புள்ள கூட ஒரு பொண்ணு வேலை செய்யுதுங்க கம்பெனியில். ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பொண்ணு கூட அந்த புள்ள வந்துச்சுங்கம்மா. அப்பயே வெளியில் நிற்க வச்சு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தையா, இங்கே எதுக்கு வந்தீங்க போது நான் அவர்னா கூட வந்தேன்னு சொல்லிடுச்சுங்கம்மா. அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்கம்மா. மறுநாள் காலையிலே அனுப்பிச்சி விட்டுட்டேங்க, போயிடுச்சுங்கம்மா. அப்புறம் இந்த பொண்ணு வந்ததுக்கு பிற்பாடு நீங்க போன்ல பேசினதெல்லாம் இல்லையா அந்த பொண்ணுகிட்ட? இந்த பொண்ணு என்கிட்ட பேசுங்க, நான் அப்படிதான் நான் திட்டுவேங்க. உங்க பையனை நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லுவேன், என் பையனுக்கு 19 வயசு, உனக்கு 20 வயசு, இந்த பொண்ணு வந்துருச்சு, நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன், அந்த பையனை விட்டுருன்னு எத்தனையோ நாள் நான் திட்டிருக்கிறாங்கம்மா. என்னம்மா அப்படியா திட்டிருக்கிறாங்க? திட்டுறதே கிடையாது மேம். இவங்க எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. சிவா ஒரு வாட்டி ஃபோன், இவங்க அக்கா வந்து என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. சத்யா என்னை திட்டிகிட்டே இருந்தோன்னே நான் அழுதான். இதுமாரி சத்யா என்னை திட்டிகிட்டே இருக்கு சதீஷ்கிட்ட பேசுறதுனாலன்னு சொல்லி நான் அழுதான். நான் எங்கள் அம்மா நம்பரை தரேன், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, நீ பேசுன்னு சொன்னோன்னே இவங்க ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ தாம்மா என்னோட மருமகள்னா அப்படிலாம் சொல்லி பேசுனாங்க. ஒரு காலமும் நான் சொல்லவே கிடையாதுமா. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் நீங்க வர சொல்லி போன் பண்ணுங்க. அப்படி நான் சொல்லி இருந்தேன்னு சொன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கேட்கிறேன்மா. இவங்க ஃபோன் பண்ணி பேசினா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களா? இந்த பொண்ணு வந்து செருப்பு பிஞ்சு எந்திரிச்சு நில்லு நில்லு. அப்புறம் சரின்ட்டுங்கம்மா நான் வேலை முடிஞ்சு வர்றேங்க. முத நாள் வால்பாறைக்கு நான் புக்கு போடணுன்னு போயிட்டாங்கம்மா. அந்த பிள்ளை வந்துருச்சுங்க. வந்தது நான் கேட்டேங்கம்மா, ஏன் வந்தேன்னு கேட்டேங்கம்மா. என் தங்கச்சியை பார்த்துட்டு போவேன் வந்தேன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க. நான் சொல்லவே கிடையாது, அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ஸோ என் தங்கச்சி பார்க்க வந்தேன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சுங்கம்மா. பார்த்துட்டு மகராசியா கிளம்பிருன்னு சொன்னாங்கம்மா. கிளம்ப மாட்டேன், அவனை கட்டத்தான் வருப்பேன், இல்லாட்டி இவளை அனுப்புனுச்சு. நான் சொன்னேன், இவளுக்கு பேசி முடிச்சு லெட்ரு மூலிமா நாங்கள் வாங்கியிருக்கிறோம் பாப்பா, அதனால இவ பிரச்சனை முடியட்டும், 2 வருஷம் போய் நீ வேலை செய்யி, அவனும் வேலை செய்யட்டும், நீயும் வேலை செய்யி, நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், 2 வருஷம் போய் வேலை செய் பாப்பான்னு என் தம்பி வந்துங்கம்மா. என் புள்ள வந்து நான் அப்படியே நான் கிளம்பணும்னு வச்சுக்கேன், என் ட்ரெஸ் எடுத்து மறைச்சு வச்சிருவாங்க, என்னாச்சும் பண்ணிடுவாங்க. யாரு? இவங்க. ஆமாம்மா, நான் எங்கேயாச்சும் கிளம்பி நான் போயிடுவேன், நான் செத்துருவேன்னு சொல்லுங்க. நீங்க தான் என்ன நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தானே சாப்பிடுறீங்க. தாய் அப்புறம் நீங்க வர சொல்லுங்கம்மா. அப்ப நேர்ல நீங்க சொன்னீங்களா 2 வருஷம் போய் வேலை பண்ண, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? அம்மா சொன்னாங்கம்மா. அப்ப போக வேண்டியதானே? சொன்னாங்கம்மா. நான் இப்ப அடிச்சு சொல்றாங்க, நான் மனசை மாத்திருவோம்லாம் சொல்றாங்க. அவங்க தயவு செய்து அவங்க குடும்பத்தை வர சொல்லுங்க. நேத்து கூடி நான் போன் பண்ணேங்கம்மா. நேத்து நான் போன் பண்ணேங்கம்மா. அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னா அவங்க அக்கா என்கிட்ட கேட்டுச்சுங்க, ஏன் பொண்ணுன்னு கேட்டேன். அம்மா நாங்கள் ஹாஸ்டலில் போய் 4-5 ஆம்பளைகளோட நாங்கள் போய் கூப்பிட்டோம், அவள் வரமாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.